டைனோசர்ஸ்ன்ற டாபிக் வந்தாலே என்னதான் எக்கச்சக்கமான டைனோசர்கள் உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் வெகு சில டைனோசர்கள் மட்டும்தான் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு டைனோசரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டைனோசர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இன்ஃபேக்ட் நிறைய படங்களை இந்த உயிரினத்தை காமிச்சதுனாலே இப்படிப்பட்ட ஒரு உயிரினம் நிறைய பேருக்கு பரிச்சயமாக இருக்கும். நம்ம பார்க்குற அந்த உயிரினத்தோட பேர் ஸ்டெகோசாரஸ். இதோட நேம் உங்களுக்கு தெரியலனாலும் கண்டிப்பாக இந்த உயிரினத்தை பார்த்துருப்பீங்க, நிறைய மூவிஸில் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த உயிரினம், இந்த ஸ்டெகோசாரஸ் இந்த உலகத்தோட எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துச்சு, இதோடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு, இது மற்ற வேட்டையாளிகள் கிட்ட தன்னை எப்படி காப்பாற்றிக்கிச்சு, அப்புறம் இவ்வளோ அற்புதமான மிகப்பெரிய உயிரினம் எப்படி இந்த உலகத்துலேருந்து அழிஞ்சுது, அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரினம் அழியாமல் இருந்திருந்தால் இப்போ நம்ம வாழ்கிற உலகம் எப்படி இருந்திருக்கும்ன்ற மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம போய் ஸ்டெகோசாரஸை பார்க்கலாம். ஸ்டெகோசாரஸை பார்க்கணுன்னா நம்ம ஈஸியாக ஜூவில் போய் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த உயிரினம் அழிஞ்சே பல மில்லியன் வருஷங்கள் இருக்கும். ஸோ என் கூட வாங்க, நம்ம டைம் மிஷினில் காலத்தில் ஒரு 150 மில்லியன் வருஷங்கள் பின்னாடி போகலாம். இந்த வீடியோ மூலிமா நீங்களும் காலத்தில் பின்னோக்கி வரீங்க. இப்போ நம்ம பார்க்குற காலகட்டம் இந்த உலகத்துடைய லேட் ஜுராசிக் பீரியட். இந்த காலகட்டத்தில் தான் ஸ்டெகோசாரிடேன்னு சொல்லப்படுற ஃபேமிலி கீழே ஸ்டெகோசாரஸ் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த ஸ்டெகோசாரிடே ஃபேமிலி கீழே நிறைய உயிரினங்கள் இருந்தாலும் நம்ம இருக்கிறதுலே பெருசான ஸ்டெகோசாரஸ் ஸ்டெனாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜுராசிக் பீரியடில் என்ன தான் நம்ம பார்க்குற இடம்லாம் டைனோசர்ஸாக இருந்தாலும் இந்த ஸ்டெகோசாரஸை பார்த்தோன்னே நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த உயிரினத்துடைய முதுகில் 2 ரோ போன்ஸ்லேயே ஆன பிளேட்ஸ் இருக்கும். அதோட சேர்த்து இதோடைய வால்லே ரொம்ப ஷார்ப்பான மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். பார்க்கவே ரொம்ப டெட்லியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஸ்டெகோசாரஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப பயங்கரமான ஒரு தோற்றத்தில் இருக்கும். இப்போது பேசிக்காக இந்த ஸ்டெகோசாரஸுடைய மற்ற டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர்ஸ், அதாவது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த உயிரினம் ஆவரேஜாக கிட்டத்தட்ட 8 to 9 மீட்டர்ஸ், அதாவது ஒரு 30 அடி வரைக்கும் இருக்குமா. ஒரு ஸ்மால் பஸ் எவ்வளோ சைஸில் இருக்கும், ஸோ அந்த சைஸில் மிகப்பெரிய தோற்றத்தில் இருக்கும் இந்த ஸ்டெகோசாரஸ். இதோட நீளம் மட்டும் பெருசு இல்லை, இதோட உயரமும் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 4 மீட்டர்ஸ் கிட்ட இந்த உயிரினம் இருக்குமா. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச மொழிக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 14 ஃபீட் ஹைட் வரைக்கும் இருக்குமா. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆவரேஜ் ஹியூமன் 5 to 6 ஃபீட் இருப்போமா. 14 ஃபீட் ஹைட், 30 ஃபீட் வைடில் இந்த உயிரினம் நிற்கும் நம்ம முன்னாடி. அவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ ஈஸியாக இந்த டைம் பீரியடில் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போகும்போது ஸ்டெகோசாரஸை கண்டுபிடிச்சிடலாம். இதோடைய வெயிட் இப்போ யோசிக்கணும்ல, இவ்வளோ பெருசு இருக்க உயிரினம் கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற அளவுக்கு வெயிட் தான் வச்சிருக்கு. 5-7 மெட்ரிக் டன், 5000-7000 கிலோ அதோடைய வெயிட் இருக்குமோ. ஒரு மிகப்பெரிய மேசிவ் உயிரினம் நம்ம முன்னாடி நின்றுட்டுருக்கு. அதோடைய பொட்டன்ஷியல் தெரியாமல் நம்ம கிட்ட போகாமல் இருக்கிறதே நல்லது தான். இந்த உயிரினம் என்ன தான் இவ்வளோ பெருசாக தோற்றத்தில் இருந்தாலும் இது மற்ற உயிரினங்களோட கம்பேர் பண்ணும்போது எப்படி ரொம்ப வீக்காக இருக்குன்னா, இதோடைய உடம்பு என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதோடைய மூளை ரொம்பவே சின்னதாக. கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் இதோடைய மூளை ஒரு வால்நட் சைஸ் இருக்கும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வாழ்கிற உலகத்தில் ஒரு நாயோட மூளை ஆவரேஜாக எவ்வளோ பெருசு இருக்குமோ அதே அளவுக்கு தான் அந்த ஸ்டெகோசாரஸ்க்கும் மூளை இருந்திருக்கு. பட் விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டெகோசாரஸ் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அந்த மூளை ரொம்பவே குட்டியாக இருந்திருக்கு. ஸோ இதோட இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருந்திருக்காதுன்ற மாதிரி நிறைய பேர் ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த உயிரினத்தை பற்றின பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டது பிறகு இப்போ இந்த உயிரினத்தோட ஜென்ரல் வாழ்வியல் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, இது பெரும்பான்மையான நாள் ஃபுல்லாகவே கீழே தரையில் இருக்க நிறைய இலைகள் செடிகளை தான் சாப்பிட்டு வாழும். இப்போ நம்ம அப்படியே கான்ட்ராஸ்டாக ஸ்டெகோசாரஸ் மாதிரி இன்னொரு ஃபேமஸான டைப் அது. ஸோ அந்த மாதிரி உயிரினத்தெல்லாம் பார்த்தோன்னா அதோடைய உருவமைப்பே எவால்வ் ஆனது எப்படின்னா, ரொம்ப உயரமாக இருக்க விஷயங்களை, இலைகளை, செடிகளெல்லாம் சாப்பிட்ற வகையில். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்டெகோசாரஸ் தரையில் இல்லை ஓரளவுக்கு ரீச்சபிள் ஹைட்டில் இருக்கிறத சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு உயிரினம். அதுக்கு ரீச்சபிள் ஹைட்டே 14-15 ஃபீட், அதுக்கு ஏற்ற ஹைட்டு. ஸோ நம்மளுக்கு அதுவே பெருசு தான். பட் ஸ்டெகோசாரஸை பொறுத்த வரைக்கும் தரை மட்டத்தில் ஓரளவுக்கு அதோடைய வாய்க்கு பக்கத்தில் இருக்க செடி கொடிகளை சாப்பிட்டு இந்த ஸ்டெகோசாரஸ் வாழுது. இந்த ஸ்டெகோசாரஸ் உடம்புலேயே இன்னொரு யூனிக்கான இடம் எதுன்னு பார்த்தா அதோடைய வாய் பகுதி. கிட்டத்தட்ட ஒரு பறவையோட அழகு அமைப்பில் இருக்க இந்த வாய் இலைகளை செடிகள்லேருந்து ஃபுல்லாக உருவத்துக்கு ஏற்ற வகையில் அடாப்ட் ஆகியிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் ஸ்டெகோசாரஸோடைய பேசிக் லைஃப் ஸ்டைல். ஸோ இப்படி அது உணவு எடுத்துக்கும் போது ஒரு நாளைக்கு 60,000 கேலரி வரைக்கும் அது சாப்பிடணுமா. ஸோ ஒரு ஸ்டெகோசாரஸுக்கே ஒரு நாளைக்கு 60,000 கேலரிஸ் பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டு தேவைப்படுது. ஸோ இன்னி காலகட்டத்தில் வாழ்ந்துச்சுன்னா சிட்டிக்கு நடுவில் அதோட நிலைமை யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ செடிக்கு எங்கே போகும். இதை பற்றி டீட்டெயிலாக லாஸ்ட்டில் பேசுவோம். இப்போது ஸ்டெகோசாரஸோடைய இன்னொரு முக்கியமான விஷயம் இதோடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். இதுதான் இந்த உயிரினத்தை ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்குற ஃபிசிக்கல் அப்பியரன்ஸே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா மல்டிபிள் லேயர்ஸ், கிட்டத்தட்ட வேலி போட்ட மாதிரி அதோடைய முதுகில் போன்ஸாலே ஆன ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதோடைய ரொம்ப பெருசான வாலில் ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதை பார்க்கவே ஒரு டேஞ்சரஸான உணவு மாதிரி தான் தெரியும். பெரிய பெரிய வேட்டையாளி உயிரினங்களுக்கு இதை பார்த்தா பயமாக இருக்கும் தான் நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. பட் உண்மையாகவே ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த உயிரினத்துடைய முதுகில் இருக்க அந்த டபுள் லேயர் ஆஃப் போன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது பல ரிசர்ச்சர்ஸ் நடுவில் காலகாலமாக டிபேட்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா சில ரிசர்ச்சர்ஸ் இந்த போன்ஸ் வெறும் டிஸ்பிளேக்கு மட்டும்தான், அதாவது மற்ற பொட்டன்ஷியல் மேட்ஸ் ரீப்ரொடக்ஷனுக்காக ஆனால் அந்த பெண்ணை கவர்றதுக்கு மட்டுமே இந்த போன் பிளேட்ஸ் யூஸ் ஆகிருக்குமே தவிர டிஃபென்ஸுக்கு பெருசாக யூஸ் ஆகிருக்காதுன்னு சொன்னாலும் இன்னும் நிறைய பேர் இதை கண்டிப்பாக டிஃபென்ஸ்க்கும் பயன்படுத்தியிருக்கோம். 2-3 பர்பஸ் இதுக்கு இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இது அந்த காலகட்டத்தில் வாழும்போது இந்த ஸ்டெகோசாரஸ் ஹர்ட்ஸ், அதாவது மந்தைகளாக வாழ்கிற ஒரு உயிரினம், ஒரு மாட்டு மந்தை மாதிரி யோசிச்சுக்கோங்களேன்.
மிக பெருசான ஸ்டெகோசாரஸ்கள் கூட்டம் கூட்டமாக ஒன்றாவே மேய்ஞ்சிட்டு இருக்கும். இந்த ஸ்டெகோசாரஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் இதோடைய பொட்டன்ஷியல் பிரெடேட்டர்ஸ், அதாவது பொட்டன்ஷியலாக அது இருந்த வேட்டையாளிகள்னு சொல்லப்படுறது செரனோசாரஸ், அலோசாரஸ் சொல்லப்படுற 2 வகையான உயிரினங்கள். ஸோ இதுக்கு தான் மோஸ்ட்லி ஸ்டெகோசாரஸை உணவாக கன்சிடர் பண்ணி வேட்டையாட முயற்சி பண்ணியிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உயிரினங்கள் இது வந்து மிகப்பெரிய தெரோபாட் வகையான டைனோசர்ஸ். ஸோ இதுங்க வேட்டையாட முயற்சி பண்ணும்போது ஸ்டெகோசாரஸ் மோஸ்ட்லி இதோட டிஃபென்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, வேட்டையாட வர உயிரினத்துக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்பி இந்த ஸ்டெகோசாரஸ் அதுங்களுடைய வாள்களை யூஸ் பண்ணி அதுங்களை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுமா. இதோடைய வாலில் முன்னாடி நம்ம பேசுன மாதிரி 2 செட் ஆஃப் ஷார்ப்பான போன்ஸ் இருக்கும். இதுங்களுடைய பேர் தேகமைசர்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் பிரைமரிலி டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டெகோசாரஸ்ன்ற மாதிரி தான் பல ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த தேகமைசஸ் இருக்க வாழை வேகமாக ஸ்டெகோசாரஸ் ஆட்டும் போது அது பின்னாடியிலேருந்து வேட்டையாட முயற்சி பண்ணுற அந்த உயிரினத்துக்கு பலமான தாக்குதல்களை இது ஏற்படுத்தும். ஸோ இது வந்து வெறும் ரிசர்ச்சில் மட்டும், அதாவது தியரிட்டிக்கலி மட்டும் ப்ரூவ் பண்ணாமல் இதை வந்து நிறைய இடத்துல ஃபாசில் எவிடன்ஸும் இதுக்கு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டெகோசாரஸுடைய தேகமைசஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருந்திருக்கு. ஸோ பொட்டன்ஷியலாக இது மாதிரி நிறைய உயிரினங்களை தாக்கும் போது தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மற்ற வேட்டையாளிகள், அதாவது இது வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த மற்ற வேட்டையாளிகளுடைய உடம்புல தேகமைசஸ் தாக்கி டேமேஜ் ஆன மாதிரி நிறைய இன்ஜுரிஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு ஸ்டெகோசாரஸ் தேகமைசஸை கண்டிப்பாக டிஃபென்ஸுக்கு பயன்படுத்தியிருக்கும்னு நிறைய பேர் அக்ரி பண்ணுறாங்க. ஸோ இப்போது முதுகில் இருக்க அந்த ஸ்ட்ராங்கான போன் அமைப்பு அது டிஃபென்ஸுக்கு கம்மியாக தான் பயன்படுத்திருக்கும், ரீப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு, அப்புறம் அதோடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக ஸ்டெகோசாரஸோட டிஃபென்ஸ் மோஸ்ட்லி அதோடைய வாலில் இருக்க தேகமைசஸை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கு. ஆக மொத்தம் நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு 150 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டெகோசாரஸை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த உயிரினம் எப்படி இந்த உலகத்துலேருந்து அழிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ இந்த உயிரினம் அழிஞ்சதுக்கு பல ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. எப்பயுமே நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் எக்ஸ்டின்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் காரணமாக இருக்காது, பல ஃபேக்டர்ஸ் சேம் டைமில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அந்த உயிரினம் இந்த உலகத்துலேருந்து அழிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்டெகோசாரஸ் வாழ்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு 145 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி அந்த டைமில் நடந்த கிளைமேட் சேஞ்ச் தான். ஸ்டெகோசாரஸ் பெரும்பான்மையாக இன்றைக்கி காலகட்டத்தில் உலகத்துடைய வெஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அந்த இடங்களில் தான் வாழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் நிறைய ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப க்ரீனரியாக இருந்திருக்கும், நிறைய செடி கொடிகள் அப்படி இருக்கிற ஒரு இடம். ஸோ அங்கே தான் வாழ்ந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீமான கிளைமேட் சேஞ்ச் இருந்ததுனால ஸ்டெகோசாரஸோட வாழ்வியல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கூட சேர்த்து உணவுக்கு நிறைய காம்படிஷன், நிறைய ஹெர்பியோரஸ் டைனோசர்ஸ் காம்படிஷன் இருந்திருக்கு. அப்புறம் ப்ரிடேட்டர்ஸ்லாம் ரொம்ப வேகமாக எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ப்ரிடேட்டர்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கராக இதுங்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டெகோசாரஸோட ஐக்யூ ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இதுக்கு அடாப்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்னால ஸ்டெகோசாரஸ் அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பல பேர் பல ரீசன்ஸ் சொன்னாலும் ஆக மொத்தம் இதெல்லாம் சேர்ந்து அழிஞ்சிருக்குன்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு புரிதல் வருது. ஓகே, இப்போ நம்ம எல்லாரையும் ரொம்ப எக்ஸைட் பண்ணுற விஷயத்தை பார்ப்போம். இந்த ஸ்டெகோசாரஸ் அழிஞ்சு போகாமல் இப்போ வரைக்கும் த்ரைவ் ஆகியிருந்தா, இப்போ மனுஷங்க நம்ம கூட சேர்ந்து இந்த மாடர்ன் சிவிலைசேஷன் வரைக்கும் இருந்திருந்தா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும், என்ன மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சின்ன ஐடியா வரைக்கும் பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த உயிரினங்கள் ஹெர்பியோரஸாக இருக்கிறதுனால நம்மளை டேரெக்டாக தாக்கி நம்மளை உணவாலாம் எடுத்துக்க வாய்ப்பில்லை. ஸோ அந்தளவுக்கு டேஞ்சர் இல்லை. பட் இருந்தாலும் இதுங்க ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இதுங்களை ட்ரெயின் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். இதுங்களுடைய மூளை அமைப்பு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் இதுங்களை ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா உணவையும் சாப்பிட ஆரம்பிக்கும். மேபி ஃபார்மர்ஸோடைய ஃபார்ம் லேண்ட்ஸை டேரெக்டாக பூந்து எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பித்தா ஒரு கூட்டம் ஒரு ஸ்டெகோசாரஸும் கிட்டத்தட்ட ஒரு 60,000 கேலரி ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னா எத்தனை செடிகள் எவ்வளோ கிராப்ஸ் அதுங்க சாப்பிடணும்னு கணக்கே எடுக்க முடியாது. ஸோ அப்புறம் மனுஷங்க சாப்பிட்றதுக்கு இருக்குமான்ற அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்டெகோசாரஸ் குரூப்பே சாப்பிட்றோம். ஒரு குரூப்னே அப்படின்னா இந்த உலகத்தில் எந்தெந்த இடத்துல எத்தனை குரூப்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய வெஜிடேஷன் உணவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, ஃபார்மிங்கே மிகப்பெரிய பிரச்சனை தான். ஸோ இதை ஈஸியாக நிறுத்திட முடியாது. இதுங்க மிகப்பெரிய உருவத்தில் வேறு இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக விரட்டினாலாம் போகுமான்னு தெரியல. இதுங்க உணவை நம்ம சாப்பிடாமல் தடுத்தோன்னா நம்மளை தாக்கிறதுக்கான பொட்டன்ஷியலும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த வகையில் ஒரு பெரிய டேஞ்சர்ஸை உருவாக்கும். அதை தாண்டி இதுக்கு நிறைய கன்சர்வேட்டிவ் பார்க்ஸு, நிறைய இந்த புலிகள் சரணநிலையம்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து உயிரோடு இருக்கிறதுன்றதுக்காக மனுஷங்க பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பீஷீஸாக நம்ம இழந்துருவோம். ஸோ இதுக்கு நிறைய ப்ரிசர்வேஷன் நடக்கும் ஒரு சைடில். இன்னொரு சைடில் மேஜராக இதை வந்து வேட்டையாடுறதுக்கான பொட்டன்ஷியல் நிறைய இருக்குது. ஏன்னா யானை தந்தம், ரைனோசரஸ் தந்தத்தெல்லாம் எப்படி வேட்டையாடுறாங்கன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. அதே மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்க இந்த ஸ்டெகோசாரஸோடைய முதுகெலும்புகள், ஒரு ஸ்டெகோசாரஸ்க்கும் 17 போன் பிளேட்ஸ் இது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோடைய வாலில் இருக்க தேகமைசர்ஸ், இதுக்கெல்லாம் வேட்டையாடுறதுக்கு இல்லீகலாக ஒரு பெரிய மாஃபியாவே இருக்கும். ஸோ இந்த உயிரினம் என்னதான் சர்வைவ் ஆகியிருந்தாலும் நம்மளே இதை வேட்டையாடி கொண்டுடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன்ஸும் இருக்கும். எனிவே இப்போ வரைக்கும் ஸ்டெகோசாரஸ் உயிரோடு இருந்திருந்தால் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்னு ஒரு 2-3 நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெகோசாரஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் இந்த மாதிரி அழிஞ்சு போன உயிரினத்தை பற்றி பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த சேனலில் எக்கச்சக்கமான உயிரினங்களை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒரு ஹோல் பிளேலிஸ்ட்டே இருக்குது. வி ஹவ் டாக்ட் அபவுட் டீரெக்ஸ், மோசோசாரஸ்,
மெகலோடான், டைட்டனோபோவா, ஸ்பைனோசாரஸ் இது மாதிரி ரொம்ப ஃபேமஸானதில் ஆரம்பித்து நிறைய ரொம்ப நான் ஃபேமஸாக நிறைய பேர் பேசாத உயிரினங்களை பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா 1 or 2 கமெண்ட்ஸ் கீழே பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்.